அக்டோபர் 4, 1938. நான் ஒருவரிடம் பிரணவ மந்திர உபதேசம் பெற்றுள்ளேன். அதில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் சிலர் பிரணவ ஜபம் நீ செய்யக்கூடாது, அதனால் தீமை விளையும் என்று சொல்கின்றனர். பிரணவ ஜபம்னா என்னது? ஓம்காரம் ஜபம் தான். ஓம்கார மந்திர ஜபம் தான். அகார உகார மகார ஓம்கார ஜபம். பல பேர் அப்படி சொல்வது உண்டு. ஓம்காரம் எல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடாது, எல்லாரும் சொன்னா தப்பாயிடும். இது நிறைய இடத்துல சொல்றது உண்டு. கிரகஸ்தர்கள் சொல்லக்கூடாது, சன்னியாசிகள் மட்டும்தான் சொல்லணும். இந்த மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஓம்கார ஜபத்துல நிறைய ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த டவுட்ல அவர் கேட்டிருப்பார் பொழுது ரமணர்கிட்ட. ரமணர் சொல்றாரு, நான் ஒருவரிடம் மந்திர உபதேசம் பெற்றுள்ளேன், அதில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. ஆனால் சிலர் பிரணவ ஜபம் நீ செய்யக்கூடாது, செஞ்சானேனா உனக்கு நெகட்டிவ் ஆயிடும்பா, நீ செய்யவே செய்யாத, ஐயோ நீ செஞ்சிட்டியா அவ்வளவுதான் போ அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. சில பேர் ஓம்கார மந்திரம் அவங்க யூடியூப் எங்கேயோ கேட்டு நம்மளே சொல்லுவோம்னு ஓம்காரம் சொல்லுவாங்க. நீ ஒரு யார்ட்டும் தீட்சை பண்ணாம நீ பாட்டுக்கு சொல்லக்கூடாது ஓம்காரத்தை சொன்னீங்கன்னா அது நெகட்டிவா போயிடும். அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஏதோ கொஞ்சம் பக்தி பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட அதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி அவனை ஐயோ இனிமேட்டு நம்ம பெரிய ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கேன்னு அவன் நினைப்பான். அது பகவான் சொல்றாரு, தீமை ஒன்றும் உண்டாகாது, எந்த நெகட்டிவும் நடக்காது, நன்மையே விளையும், நல்லதுதான் நடக்கும், நல்ல மன அமைதி உண்டாகும், நிச்சல நம்பிக்கையுடன் ஜபிக்க வேண்டும், ஸ்ரத்தையோட ஜபி. அந்த மந்திரம் ஓம்கார மந்திரத்தை நம்பிக்கையோட ஸ்ரத்தையோட பரமாத்மாவை நினைச்சு நீ ஜபி, அது போதும் அப்படிங்கிறாரு. இவங்க ஜபிக்கணும் இவங்க ஜபிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எங்கேயுமே சொல்லலை. அதனால எந்த ஒரு தீமையும் வராது, நன்மைதான் வரும், நல்ல மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறார். அதனால இதை புரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு பதில். அதை பற்றி மேலும் எனக்கு சொல்ல வேண்டுகிறேன் என்று அந்த நபர் கேட்கிறாரு. பதில் சொல்றாரு பகவான், மந்திர ஜபத்தின் நோக்கம் இடையுறாது நமக்குள் நடந்து கொண்டிருக்கும் அச்சவா எனப்படும் தாரையை உணர்வதே ஆகும். வாசிக்க ஜபம் மானசீகமாகும், மானசீக ஜபம் ஆத்மஸ்பரணமாய் முடியும், ஆத்மஸ்பரணமே மந்திரத்தின் முடிவாம் சொரூபம், ஆத்ம அனுபூதி என்பதும் அதுவே. நாம சப்தங்கள் செய்யக்கூடிய ஜபம் வாச்சிக்க ஜபம். சப்தமே போடாம உள்ளுக்குள்ள மனதாலேயே அந்த மந்திரத்தை தொடர்ந்து செல்வது மானசீக ஜபம். இந்த சப்தமாக சொல்லி சொல்லி பழகின மனம் காலப்போக்கில் அதுவே ட்ரெயின் ஆகி அந்த பேட்டர்ன், அந்த ஒரு மனப்பழக்கமே மானசீகமா உள்ளுக்குள்ள இடையூறாது அச்சபா ஜபம்னா அது தாரையாக தொடர்ந்து தாரையான்றோம்ல. இந்த ஆயிலை நீங்க ஊத்துனீங்கன்னா அது கேப்பே இல்லாம அந்த ஆயில் மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே சொட்டிக்கிட்டே அது கண்டினியூவா கீழே டச் ஆகும். அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வு மனம் முழுவதும் அந்த மந்திரத்தை எப்பொழுதும் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நம்ம மனதுல அதை சான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் மானசீக ஜபம் அப்படிங்கிறது. அந்த மானசீக ஜபம் ஆத்மஸ்புரணமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாங்கிற உணர்வைக்கு பக்கத்தில் கொண்டு போய் விடும். ஃபைனலா நமக்குள்ள சித்த ஏகாகிரகம் ஏற்படும், மன ஒருநிலைப்பாடு, மன ஒருமுகத்தன்மை ஏற்படும். அது ஏற்படும் பொழுது நமக்கு சொரூபமை ஆத்மா அனுபூதி நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது. அதை பத்தின ஒரு அடிப்படையான ஞானம் இருக்கணும். பிரம்மத்தை ஆத்மாவை பத்தி ஒரு அடிப்படையான ஞானம் இருக்கணும். அதெல்லாம் ஞானத்தோடு இந்த ஜபங்கள் செய்யும் போது அது கொண்டு போய் நமக்கு அங்க விடுவோம் அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமான பதில்.